இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு புதுவிதமான ஒரு சட்னி. இது வரைக்கும் நீங்கள் யாருமே இந்த மெத்தடில் செஞ்சுருக்க மாட்டீங்க. என்னோடய சேனலில் கத்திரிக்காய் கோஸ்து, நிறைய கத்திரிக்காய் வேக வச்ச சட்னி அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய், பெரிய சைஸ் தக்காளினாக்கா ஒரு 2, கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பல்லாரங்கன்னா 2, நான் வந்து சின்ன சின்ன வெங்காயன்றதுனால ஒரு 6 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வைங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இதுக்கு ஒரு காரத்துக்கு ஒரு பொடி சேர்த்துக்கணும். அந்த பொடிக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பொடியெலாம் செஞ்சு போட வறுத்து நுணுக்கி போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியான மெத்தடு வெறும் மிளகாய்த்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ் நம்ம இப்போ செய்கிற மெத்தடை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பெருங்காயம், நான் இப்போ இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாய் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா. நீங்கள் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வறுக்க கஷ்டமாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து தனியாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகாய் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டிங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு ஜாரில் நம்ம ஆற வச்சு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த தனியாவுடைய கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து நம்ம இதை ஆற வச்சிடலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெயிலே தான் அந்த கத்திரிக்காய் வதங்கணும். நம்ம தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் ஹீட்டாக நம்ம கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்த பிறகு நம்ம கட்டினி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பில்லை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட்டினி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம இந்த மிளகாய், தனியா இதெல்லாம் பொடியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம பொடியாக அரைச்சிக்கணும். இப்போ தக்காளி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளிலாம் ஈஸியாக வதங்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம இதை பவுடராக அரைச்சி வச்சாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுது. இப்போ நம்ம கத்திரிக்காவை தண்ணியில் அரைஞ்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த வானல் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேருங்க, அப்போ தான் சீக்கிரமாக அது வதங்கி வரும். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு கூட தான் ஆகும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு வானல் ஃபுல்லாக இருக்குது. இது வதங்கின பிறகு கொஞ்சமாக ஆகிடும். நல்லா நாட்டு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. விதை இல்லாத நாட்டு கத்திரிக்காயாக செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். விதை உள்ள கத்திரிக்காய் இல்லை கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும், அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்காது. இப்போ உப்பு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு நீங்கள் மூடி கூட வைக்கலாம். வேணால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கத்திரிக்காவை அப்பப்போ வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய்ங்கும் போது ஒரு 20 நிமிஷம் கிட்ட, 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போவே கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு கத்திரிக்காய். பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு ஒரு 15 நிமிஷம் ஆணுச்சு. வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க தூள் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு அந்த மிளகாய் வந்து காரம் பத்தலைன்றதுனால 1/2 டீஸ்பூனில் கூட நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு பாருங்கள், தண்ணி தனியாலாம் நிற்காது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நல்லா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடிட்டு அதை திறந்து இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சோ அல்லது ஸ்மாஷரை வச்சோ நசுக்கி விடுங்க. இல்லை கத்திரிக்காய் கொஞ்சம் முழுசாக இருக்கும். உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க. இதை வந்து மத்தால் தான் மசிச்சு விடணும், அதான் டேஸ்ட் இதுக்கு. எனக்கு கொஞ்சம் குறப்பாக பிடிக்குன்றதுனால நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் நைஸாக வேணால் மற்ற வச்சு நீங்கள் நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கனாக்கா நல்லா நைஸாகிடும். ஒரு கைப்பிடியில் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விடுங்க. என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால நான் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வச்சுருக்கேன். இல்லை எனக்கு நல்லா நைஸாக வேணாக்கா நீங்கள் நல்லா மற்ற வச்சு மசிச்சு விடுங்க. வானலில் போட்டுலாம் கடைய வேண்டாம். கத்திரிக்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.